கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளினுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு. அதில் சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் 4 நாள் விவாதம் வைத்து பிறகு அங்கே இடஒதுக்கீட்டை 63 விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள். அங்கே செய்தது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே பண்ணாங்க, சென்சஸ் நடக்கல. பீகாரிலும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் அங்கேயும் சர்வே நடத்தி அங்கே பல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுத்தார்கள், இடஒதுக்கீட்டை உயர்த்தினார்கள். அது சட்டமன்றத்திலே அந்த இடஒதுக்கீடுக்கு மட்டும் தடை விதித்திருக்கின்றார்கள். ஏன்னா அது சரியான முறையில் கம்ப்யூட் பண்ணல. கணக்கெடுப்பு நடத்துறது பத்தி பீகார் உயர்நீதிமன்றம் எந்த தவறும் சொல்லல, அது தடை பண்ணல. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்காங்க, மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல ஜார்க்கண்ட்ல இவ்வளோ மாநிலங்களில் நடத்தி முடிச்சுட்டாங்க. நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்றாருன்னு புரியல. எந்த அடிப்படையில் சொல்றாரு? நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, சர்வே கேட்கிறோம். சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் சென்சஸ், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட ஒரு காலம் சேர்த்துக்குங்க, ஓபிசின்னு ஒரு காலம். ஏன்னா எஸ்சின்னு ஒரு காலம் இருக்கு, எஸ்டின்னு இருக்குது, மைனாரிட்டிஸ் இருக்கு, ஓபிசிக்கு மட்டும் ஒரு காலம் வேண்டும். அது சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது தலை எண்ணிக்கை தான் தெரியும். ஆனால் அவருடைய நிலைப்பாடு, சமூக பொருளாதார நிலைப்பாடு தெரியாது, சமுதாயங்களோட நிலைப்பாடு தெரியாது. அதனால மாநில அரசு எடுத்தாதான் புள்ளி விவரங்கள் துல்லியமாக தெரியும். அதற்காக தான் அது சர்வே மூலமாக தான் தெரியும். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஒரு முதலமைச்சர், உண்மையான சமூக நீதி அக்கறை உள்ள முதலமைச்சர் என்ன பண்ணிருப்பாரு? பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலையில் இருக்கா, இந்த பகுதி மக்கள் இப்படி இருக்கிறாங்களா, இல்ல இந்த சமுதாயங்களில் பின்தங்கி இருக்கிறதா, இதை கணக்கெடுப்பு நடத்தி எந்த நிலையில் இருக்கிறாங்க, என்ன கல்வி அடிப்படையில் இருக்கிறாங்க, என்ன கல்வி முன்னேற்றம், சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு முன்னேற்றம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு மேலே ஒன்று போயிருக்கிறார். என்னன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன தமிழ்நாடு என்ன ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா?